தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில சிறப்பு தலைவர் பாரதி, மாநில தலைவர் முருகன், மாநில பொதுச் செயலாளர் குமார், மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன், மாநில செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை நடக்கவிருக்கும் சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றித் தர வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பணி பாதுகாப்பு, பணி நிரவல், ஆண்டுக்கு ஒருமுறை ஏபிசி சுழற்சி முறை இடமாற்றம் கோரிக்கைகள் டாஸ்மாக் நிர்வாகம் நிறைவேற்றித் தர வேண்டும். மருத்துவ காப்பீடு அட்டை வழங்க வேண்டும். டாஸ்மாக் பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 60 வயதாக உயர்த்த வேண்டும். டாஸ்மாக் புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமைப்பாளர்கள் KC செந்தில், C ராமகிருஷ்ணன், MD டில்லி பாஸ்கர், ஜெகன் மற்றும் நிர்வாகிகள் சௌமியமூர்த்தி, சவித்குமார், தங்கவேல், டில்லிபாபு, லோகநாதன், மதியழகன், சாமி, ஜேம்ஸ், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மற்றும் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர்.